பூமியின் மேற்பரப்பு வேகமாக வெப்பமடைந்து வருவதால் இயல்பு நிலைமை மேலும் மோசமடைய வாய்ப்புள்ளது. மேலும் இன்றைய ஏழ்மையான நாடுகள் அதிகரித்து வரும் வெப்பநிலையால் கடுமையாக பாதிக்கப்படும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். உலகின் ஏழ்மையானவர்களில் கிட்டத்தட்ட 80% பேர் அல்லது சுமார் 900 மில்லியன் மக்கள் புவி வெப்பமடைதலால் அதிகரிக்கும் காலநிலை ஆபத்துகளில் சிக்கியுள்ளனர் என்று ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்துள்ளது. வறட்சி, வெள்ளம், வெப்ப அலைகள் மற்றும் காற்று மாசுபாடு போன்ற அதிகரித்து வரும் அடிக்கடி மற்றும் வலுவான காலநிலை மாற்ற விளைவுகள் ஏழ்மையானவர்கள்தான் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் மேம்பாட்டு திட்டத்தின் செயல் நிர்வாகி ஹாலியாங் சு ஒரு அறிக்கையில் கூறியுள்ளார். ஆக்ஸ்போர்ட் வெளியிட்ட வருடாந்திர ஆய்வின்படி 1.1 பில்லியன் பகுப்பாய்வு செய்யப்பட்ட 109 நாடுகளில் உள்ள 6.3 பில்லியன் மக்களில் சுமார் 18% பேர் குழந்தை இறப்பு பிரச்சினை, சரியான வீட்டு வசதி இல்லாமை, சுகாதாரம் இல்லாமல் இருப்பது, மின்சாரம் இல்லாமல் இருப்பது, கல்வி கிடைக்காமல் இருப்பது போன்ற காரணிகளின் அடிப்படையில் கடுமையான வறுமையில் வாழ்கின்றனர் என்று தெரிவித்துள்ளது. அவர்களில் பாதி பேர் சிறுவர்கள். இப்படி வறுமையால் குறிப்பாக பாதிக்கப்பட்ட 2 பகுதிகள் துணை சகாரா ஆப்பிரிக்கா மற்றும் தெற்காசியா. மேலும் அவை காலநிலை மாற்றத்தின் தாக்கங்களுக்கு மிகவும் பாதிக்கப்படக்கூடியவை. வறுமைக்கும் 4 சுற்றுச்சூழல் அபாயங்களுக்கு இடையிலான தொடர்பை அந்த அறிக்கை சொல்கிறது. அதில் தீவிர வெப்பம், வறட்சி, வெள்ளம் மற்றும் காற்று மாசுபாடு ஆகியவை அடங்குகிறது. எளிய குடும்பங்கள் குறிப்பாக காலநிலை அதிர்ச்சிகளுக்கு ஆளாகின்றன. ஏனெனில் பலர் விவசாயம் மற்றும் முறைசாரா தொழிலாளர் போன்ற மிகவும் பாதிக்கப்படக்கூடிய துறைகளை சார்ந்துள்ளனர் என்று அறிக்கை கூறுகிறது. ஆபத்துகள் ஒன்றுடன் ஒன்று அல்லது மீண்டும் மீண்டும் தாக்கும் போது அவை ஏற்கனவே உள்ள பொருளாதார பற்றாக்குறைகளை அதிகரிக்கின்றன. இதன் விளைவாக 887 மில்லியன் மக்கள் அல்லது இந்த ஏழை மக்களில் கிட்டத்தட்ட 79% பேர் இந்த அச்சுறுத்தல்களில் குறைந்தபட்சம் ஒன்றையாவது நேரடியாக எதிர்கொள்கின்றனர். 608 மில்லியன் மக்கள் கடுமையான வெப்பத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 577 மில்லியன் மக்கள் மாசுபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 465 மில்லியன் மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 207 மில்லியன் மக்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தோராயமாக 651 மில்லியன் பேர் குறைந்தது 2 ஆபத்துகளுக்கு ஆளாகியுள்ளனர். 309 மில்லியன் பேர் 3 அல்லது 4 அபாயங்களுக்கு ஆளாகியுள்ளனர். மேலும் 11 மில்லியன் ஏழை மக்கள் ஏற்கனவே ஒரு வருடத்தில் 4 அபாயங்களையும் அனுபவித்துள்ளனர். ஒரே நேரத்தில் வறுமை மற்றும் காலநிலை அபாயங்கள் தெளிவாக ஒரு உலகளாவிய பிரச்சனை என அறிக்கை கூறுகிறது. மேலும் தீவிர வானிலை நிகழ்வுகளின் அதிகரிப்பு வளர்ச்சி முன்னேற்றத்தை தடுக்கிறது. வறுமையை எதிர்த்து போராடுவதில் தெற்காசியா முன்னேற்றம் அடைந்துள்ள நிலையில் அதன் ஏழை மக்களில் 99.1% பேர் குறைந்தது ஒரு காலநிலை அபாயத்திற்கு ஆளாகியுள்ளனர். பூமியின் மேற்பரப்பு வேகமாக வெப்பமடைவதால் நிலைமை மேலும் மோசமடைய வாய்ப்புள்ளது. மேலும் இன்றைய ஏழ்மையான நாடுகள் அதிகரித்து வரும் வெப்பநிலையால் கடுமையாக பாதிக்கப்படும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர்.